கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 20/1/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்திரும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக முடியும். நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும்படி நீர் செய்திரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. 2 சாமுவேல் 7:11 படி கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி எழுதப்பட்டுக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தருடைய காரியங்கள் முழுமையாக இவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஆண்டவரே, செழிப்பை கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 20/1/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும். நிறைவானவர் ஆண்டவரே, தேசத்தை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை மாத்திரம் தேசத்தில் இருக்கட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.